ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு வைக்கக்கூடிய ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து சௌமியா சுபாஷ் என்ற சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைலாம் எடுத்து அதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய வச்சு அதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மருதாணி வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகளே பறிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒத்த செம்பருத்தி இலையை தான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய வைக்க போகிறோம். இது வந்து ஒத்த செம்பருத்தியுடைய இலை தான் போடணும். இது நல்லா கழுவிட்டு நிழல்லே காய வச்சுக்கணும் இந்த இலையெல்லாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் தயார் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த இலையெல்லாம் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி ஒத்த செம்பருத்தி பூவும் கூட எடுத்து நம்ம காய வச்சுக்கணும். இப்போ வந்து வேப்பலை வந்து ஒரு 4 கொத்து எடுத்துக்க போறேன். இந்த வேப்பலை பார்த்தீங்கன்னா இதுவும் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா காய வைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு தொல்லெல்லாம் இருக்காது, நம்மளுக்கு பொடுகுலாம் இருக்காது, முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். அதனால எண்ணெயில் காய வைக்கிறதுக்கு ஒரு 4 கொத்து வேப்பலையும் எடுத்துக்கிறேன் நான். இது கிருஷ்ணகமலம். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இது வந்து ஏப்ரல் மே மாதம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் வந்து இந்த சீசனில் தான் இந்த பூ வந்து ரொம்ப அழகாக பூக்கும். எங்கள் வீட்டில் வந்து பிங்க் கலர் தான் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான். சந்தன கலர்லேயும் பூக்குது, அப்புறம் ரெட் கலரில் கூட இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த பிங்க்கு தான் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் தொட்டிலெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயில் போட போகிறது பார்த்தீங்கன்னா, வேப்பலை, அப்புறம் மருதாணியோடைய இலை, அப்புறம் வந்து ஒத்த செம்பருத்தியோடைய இலை, இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் செம்பருத்தி பூ வந்து நான் அது காய வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் பூத்த கிருஷ்ணகமலம், இதுவும் கிள்ளியாச்சு பெருமாளுக்கு வைக்கிறதுக்கோசம். சரி, இப்போ எப்படி எண்ணெய் தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்துன்னு வந்த பூவை கருடாழ்வாருடைய பாதத்துல இந்த கிருஷ்ண கமலத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து கருடாழ்வார் தான் இந்த பூவை வச்சுக்கிறாரு. ஏன்னா நிறைய டைம் பெருமாளுக்கு வச்சிருக்கோம், அதனால இன்னைக்கு கருடாழ்வார் தான் இந்த பூவை வச்சுக்கிறாரு. இப்ப எண்ணெய்க்கு வந்து நம்ம கருஞ்சீரகம் போட போறோம். எண்ணெய்க்கு இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது கருஞ்சீரகம் அப்படின்னு கேட்டோம்னா தருவாங்க. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வச்சிருக்கேன். அதே மாதிரி வெந்தயமும் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து காய வச்சிருக்கேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை, அப்புறம் மருதாணி, ஒத்த செம்பருத்தி இலை, அப்புறம் நிழல்லே காய வச்ச செம்பருத்தி பூவு, அப்புறம் இது வந்து வெட்டி வேறு, அப்புறம் நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம நிழல்லே காய போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும் இது. அப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தோடைய தோல், இது கூட வந்து நல்லா இருக்கும், முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கோசம் தான். இதுவும் எண்ணெயில் போட்டு காய வைக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. நிழல்லே வச்சேன் நான், நல்லா காஞ்சிருக்கு.
அடுத்தது வந்து இது ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவும் வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கோம். இதுவும் நல்லா நிழல்லே காஞ்சிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ரோஜாவுடைய இதழ், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா காய வச்சது. பன்னீர் ரோஸும் எண்ணெயில் போட போகிறோம். அப்புறம் வந்து இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் வந்து இந்த அளவுக்கு போதும், ஒரு கை இருந்தாலே போதும். இதுவும் நல்லா நிழல்லே காய வச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து மகிழம்பூ. மகிழம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு மாமியோடைய அவங்க செடியில் இருக்குது. சரி கொஞ்சம் கேட்டோம் எண்ணெய் காய வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமி கொடுத்தாங்க, இவ்வளோ பூ இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கூட விற்கிது. நீங்கள் இது வேணும்னா வாசனைக்கு, வாசனையாக இருக்கணும் தேங்காய் அப்படின்றதுனால வேணும்னா வாங்கி இது போட்டுக்கலாம் எண்ணெயில். பச்சை இலையா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நிழல்ல வந்து நல்லா உணர்த்தி தான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நான். ஆனால் இதெல்லாம் வந்து நான் செடியிலேருந்து எடுத்துன்னு வந்ததெல்லாம் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நெல்லிக்காய், அது பாருங்க நெல்லிக்காய். இதுவும் நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இது இப்போ இந்த மருதாணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவி போட்டே வந்து நம்ம நிழல்ல காய வச்சுக்கலாம். ஒரு 2 நாள்லேயே காஞ்சிரும். இதெல்லாம் மருதாணி, வேப்பலை, அதுக்கப்புறம் வந்து இந்த செம்பருத்தி இலை, இதெல்லாம் வந்து நிழல்லே காஞ்சிரும். ஒரு 2 நாள்லேயே வெயில் படாமல் காய வச்சுட்டாலே போதும். இல்லை இதெல்லாம் பச்சையாக போட்டே எண்ணெயில் காசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காசலாம். ஆனால் நான் வந்து எப்பவுமே இதெல்லாம் காய வச்சு தான் போடுறேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா இது உடனே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ காய்ச்சி வச்சோம்னா எப்படியும் ஒரு 5 மாதத்துக்காச்சும் தேவைப்படுற மாதிரி தான் காய வச்சு வைப்பேன். அதனால வந்து இதெல்லாம் வந்து நல்லா காஞ்ச உடனே போட்டு நல்லா காய்ச்சி வச்சோம்னா எண்ணெய் வந்து நல்லா கெடாமல் இருக்கும், அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இந்த இலையிலலாம். அதனால தான் இது கொஞ்சம் உணர்த்தி எண்ணெயில் போட்டு காய வைக்கணும் அப்படின்றதுனால. நம்ம அடுப்பத்தை வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய். இது எண்ணெய் காய வைக்கிறதுக்கு நம்ம இரும்பு கடாய் தான் வைக்கணும். கடாய் வந்து நல்லா சூடு ஏறட்டும். இப்போ இதில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ நம்ம குகு பார்த்தீங்கன்னா அம்மா என்னமோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்கேயே படுத்துன்னு இருக்காரு. இந்த பொருளெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓ அம்மா என்ன காய வைக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குகன்வேல் வந்து படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. என்னமோ இவருக்கு தான் இப்போ எண்ணெய் காய வச்சு தலையில போட்டு மசாஜ் பண்ற மாதிரி இவர் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அம்மா எண்ணெய் காய வைக்கிறாங்க, போட்டு தலையில போட்டு மசாஜ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு என்னென்ன வேலை பண்றான் பாருங்க குகன்வேலு. இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு இருக்கு. இப்ப வந்து கருஞ்சீரகம் போட போறேன். கருஞ்சீரகத்துக்கு அப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டோமா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ரோஜா இதழ், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ போட்டுக்கலாம். இது வந்து மகிழம்பூவும் போட்டுக்கிறேன். இது வந்து செம்பருத்தி இலை, அப்புறம் செம்பருத்தி பூவு, காஞ்ச செம்பருத்தி பூவு. இது வந்து காஞ்ச நெல்லிக்காவும் அப்புறம் லெமனுடைய தோலும், அதோடைய தோல், காஞ்ச நெல்லிக்காய் அதை இதில் போட்டுக்கலாம்.
அப்புறம் இது பார்த்தோம்னா வெட்டி வேறு. இந்த வெட்டி வேரும் இப்படி நல்லா மடிச்சு இதை போட்டுருக்கோம். இதெல்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு எண்ணெயோடைய கலர் வந்து மாறணும். நல்லா கொஞ்சம் கருமை நிறமா மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். இது எல்லாமே கொஞ்ச நேரம் காயட்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு கூட இப்படி காய வச்சு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய ஹேருக்கு பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் பயன்படுத்துவேன். வீட்டுல இருக்கக்கூடிய இந்த இலையெல்லாம் போட்டு இப்படிதான் காய வச்சு ஒரு மூலிகை எண்ணெயா ரெடி பண்ணி இப்படிதான் என்னுடைய ஹேரை விழுந்து பராமரிக்கிறேன் நானு. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் போட்டு குளிப்பேன்னு பாத்தீங்கன்னா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் நானு. அந்த ஷாம்பு கூட வந்து ஒரு மக்குல வந்து தண்ணி வச்சுட்டு அந்த ஷாம்பு அதுல போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தலைக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சாதம் வெடிச்ச தண்ணி இருந்தா கூட அந்த சாதம் வெடிச்ச தண்ணியில கூட நான் ஷாம்பை போட்டு நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் தலைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். டைரக்டா வந்து ஷாம்பை வந்து தலைக்கு நான் போட மாட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நான் சீக்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பெரும்பாலும். இப்பெல்லாம் வந்து சீக்காலாம் போட்டு குளிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. அவசரத்துக்கு எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னா பாத்துங்க ரொம்ப லேட் ஆகுது. அதனால ஷாம்பு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அந்த சீக்காலாம் போட்டு இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணா இன்னும் வேற லெவல்ல தான் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லப்பா. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு முடிய வந்து பராமரிக்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னுடைய ஹேரோடைய ட்ரிப்ஸ் வந்து இவ்வளவுதான். இப்ப இது நல்லா கொதிக்குது. எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுது. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா கருமை நிறமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதை இறக்கி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதுக்கப்புறம் வெடிக்கட்டுலாம். நம்ம வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோவிலில் வந்து நாகலிங்க மரம் இருக்குது. சரி நல்ல வாசனை வீட்டுக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்ட்டு வந்து பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த நாகலிங்க மரத்தில் அந்த பூ வந்து நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு. சரி இதை உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் இதை ஷூட் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு செடியில் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இப்போது சீசன் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பூத்துட்டே இருக்கும். இப்போ பூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. குகன் வந்து எங்கே போனாலும் கூடயே வந்துடுவான். கேட்டை திறந்துட்டு வெளியில் வந்தாலே போதும், ஒரு குட்டி நாய் மாதிரி பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிருவான் இவன். நானும் வரேன்னுட்டு குகனை கூட்டின்னு போகிறதா இருக்கும். இவன் கூட விளையாடிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு டைமே எனக்கு பத்த மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். கூடயே வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்வான். இவன் பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் ராக்கி. நம்ம கேட்டை திறந்த உடனே ஓடி வந்துடுவார் அம்மா அப்படின்ட்டு. இப்போ எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சிட்டோம். இப்போ வந்து வெடிக்கட்டிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணி, இந்த காட்டன் துணி வந்து போட்டுடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சி நல்லா கொச்சி அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கருப்பு நிறமாக இருக்குது. இது வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம வெடிக்கட்டிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்டதுனால தலையில வச்சா கூட நம்மளுக்கு கோல்டு பிடிக்காது. வாரத்துல 2 நாள் வச்சு கூட நல்லா தலையை மசாஜ் பண்ணி கூட நீங்க தலை வாஷ் பண்ணிடலாம். இல்ல தினசரியும் எண்ணெய் வச்சுக்க எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க கூட தினசரி கொஞ்சம் கொஞ்சம் தலையில நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் எண்ணெயை.
இப்போ இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டி இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த ஆயில் வந்து நம்ம தலைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்குது. எவ்வளோ நேரம் நம்மளால அந்த மூலிகையெல்லாம் போட்டு எண்ணெய் நல்லா ஊறுதோ கொச்சி, ஆனால் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கிடைக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது எப்படி பாட்டிலில் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் வந்து தயாராகிடுச்சு. இது எப்படி தலையில் வச்சு மசாஜ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா காய்ச்சி இப்போ நம்ம வெடிக்கட்டி பாட்டிலில் ஊற்றி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த எண்ணெயை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு எடுத்துப்பேன். எடுத்து நல்லா கையில் குழைச்சி நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு தலை குளிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, குளிக்கலாம். இல்லை தினசரியுமே நான் வச்சுப்பேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நான் எப்படியும் 1 விட்டு 1 நாள் கண்டிப்பாக ஆயில் மசாஜ் பண்ணிப்பேன். இப்படி தான் காலையில் பண்ணி நல்லா முடியை தூக்கி பிடிச்சி நல்லா ஹேரை தூக்கி ஒரு கொண்டை போட்டுருவேன். அதுவே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஹேரோடைய பராமரிப்பு. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட வந்து என்னுடைய வேலையெல்லாம் தினசரி வேலையை போய் பார்க்கறதுக்கு போயிடுவேன். தலையை எப்படியே கட்டிடுவேன் நான். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பெரும்பாலும் கருஞ்சீரகம் வந்து இதில் சேர்த்துருக்கோம். கருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோமோ 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து அதிகப்படுத்தி காச போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மூலிகை பொருட்களை நம்ம அதிகமாக போட்டு காசிக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய்க்கு தான் நான் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு மூலிகை எல்லாம் போட்டு நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். வேற எதுவும் எண்ணெய்லாம் வாங்கி ஸ்பெஷலாக தடவி முடிய வளர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நான் வந்து இப்படி தான் பயன்படுத்துகிறேன். எனக்கு வந்து இந்த முடி கொட்டுறது அந்த மாதிரி பொடுகு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு எப்பவும் போல் ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எண்ணெயை வந்து காய்ச்சி ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் ஹேருக்கு தடவிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.